ஈழ விடுதலை ஆன்மாவில் வேரூன்றி நின்ற தேனிசை ஓய்ந்து மௌனமானது. உலகத் தமிழர்களின் அதி உன்னத விடுதலை வீச்சினை தாங்கிய உணர்ச்சி குரல் நின்று போனது. ஈழத் தமிழர்களின் போராட்ட ஓர்மத்தை தனது பாடல்களின் மூலம் ஊடுகடத்திய ஒரு உன்னதமான மாமனிதர் தேனிசை செல்லப்பா தனது தேகத்துக்கு விடை கொடுத்தார். தேசிய தலைவருக்கு மிகவும் பிடித்தமான ஈழத் தமிழர்களின் போராட்ட வரலாறு நெடுகிலும் உணர்ச்சி பாடல்கள் மூலம் பின்னி பிணைந்த ஒரு சகாப்தம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மண்ணில் பிறந்து தன் உணர்ச்சி ததும்பும் குரலால் ஈழத்து மக்களின் இதயங்களில் குடிபுகுந்த மகா கலைஞர் தேனிசை செல்லப்பா 85வது வயதில் காலமானார். தமிழகத்தின் சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் 1941 பிறந்த இவர் தனது வாழ்நாள் முழுவதும் அடக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தனது குரல் மூலம் பாடல்களை ஆயுதமாக ஏந்தியவர். தேனிசை செல்லப்பா அவர்களின் கலைப்பயணம் தமிழகத்தின் திராவிட இயக்க மேடைகளில் இருந்தே தொடங்கியது. யாரும் துணியாத ஒரு காலத்தில் போராட்ட மேடைகளில் பாடுவதற்கு முன்வந்த இவரை அடையாளம் கண்டவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். செல்லப்பாவின் குரலில் இருந்த கம்பீரமும் சொல்லில் இருந்த நேர்மையும் அவரை கட்சி பிரசாரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு குரலாக மாற்றியது. செந்தமிழா மனம் பொங்குதடா என்ற பாடலே அவர் முதல் விடுதலை குரலாகும். 1964 ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின்படி மலேக தமிழர்கள் அகதிகளாக தாயகம் திரும்பிய போது அவர்களின் துயரத்தை உலகுக்கு உணர்த்தியவர் செல்லப்பா. செந்தமிழா மனம் பொங்குதடா, சிங்களவர் கொடுமை மிஞ்சுதடா, இதை நேரு பண்டிதரும் பார்க்கவில்லை, சொந்த ஊரு மந்திரியும் கேட்கவில்லை என உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார். இந்த வரிகள் மேடை தோறும் முழங்கிய போது அது வெறும் பாடலாக மட்டும் ஒலிக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஆவேச குரலாக மாறியது. இந்த உணர்ச்சி மிகு குரல்தான் ஈழப் போராட்டத்தின் தொடக்ககால புள்ளிகளில் ஒருவரான பேபி சுப்பிரமணியம் அவர்களை கவர்ந்து செல்லப்பாவை ஈழத்து விடுதலை பாடல்களை நோக்கி திசை திருப்பியது. அது 1990ஆம் ஆண்டு தேனிசை செல்லப்பா ஈழ மண்ணுக்கு பயணம் செய்த அந்த வரலாற்று தருணம் ஈழத்தமிழர்களால் எப்போதும் நினைவு கூறப்படும் நாட்களவை. யாழ்ப்பாண கோட்டை மைதானத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவர் பாடிய போது அது ஒரு இசை கச்சேரியாக தெரியவில்லை, அது ஒரு பெரும் விடுதலை முழக்கமாகவே பார்க்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தொடங்கி மட்டக்களப்பு வரை ஈழத்தின் 8 மாவட்டங்களிலும் அவரது பாடல்கள் ஒலிக்காத வீதிகளே இல்லை. தமிழீழ விடுதலையின் பொருட்டு காசி ஆனந்தன், கவிஞர் புதுவை ரத்னதுரை போன்றோரின் புரட்சிகரமான வரிகளுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்தவர் அவர். இளைஞர்களை விடுதலை போருக்கான பசிகொள்ள செய்தது செல்லப்பாவின் குரல். தமிழக மண்ணில் பிறந்து உலகம் பறந்து வாழும் ஈழத்தமிழர்களின் இதயங்களில் தேச விடுதலை பாடல்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்லப்பா நமது விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். ஈழவர்களின் உயிர் கொண்டலையும் கனவுகளையும் தேசத்தின் மீதான ஏக்கங்களையும் ஒரு கருவியாக இருந்து தனது பாடல்கள் மூலம் ஊடுகடத்திய செல்லப்பா அவர்களின் மறைவு உலக தமிழினத்துக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். காலத்தை கடந்தும் ஈழத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரின் உள்ளங்களுக்குள்ளும் உயிர் கொண்டு அலையும் தேசக்கனவின் குரல் வடிவமான தேனிசை செல்லப்பா அவர்களின் ஈடு செய்ய முடியாத இழப்பை கனதியான வலிகளோடு அஞ்சலித்து நினைவு பகிர்கிறது IBC தமிழ்.